வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. அண்ணாமலை நம்ம குஷ்பு கடும் மோதல். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணாமலைக்கு எதிராக வானதி சீனிவாசன் தமிழிசையிலேருந்து பார்த்தீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் ஆரம்பித்து பல பேர் இன்றைக்கி அண்ணாமலை எப்படியும் ஓரங்கட்டிடணும் அப்படின்னு பெருமாறும் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவர் தலைவராக இருக்கும்போதே. இப்போ இந்த சர்ச்சை தேர்தலுக்கு இன்னொரு 40 நாள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் அண்ணாமலையை பற்றி குஷ்பு அவர்கள் பேசியது, ஒரு பேட்டி கொடுத்தது பெரிய விவாத பொருளாக இருக்குது. அண்ணாமலைலாம் ஒரு தலைவரான எடுத்துக்க மாட்டேன், அவர் தொகுதியிலேயே ஜெயிக்கலை, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3 வருஷம்தான் கட்சியிலேயே வந்தார், இவருடைய செயல்பாடு என்ன அப்படின்னு அவங்க அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறது. என்னங்க அண்ணாமலை ஃபீல்டுலேயே இல்லை, அவரை பற்றி ஏன் பேசணும்? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமூக ஊடகங்கள் அண்ணாமலை அப்படிங்கிறவருக்கு அவருக்கு ஒரு பெரிய ஆதரவாளர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி குஷ்பு அவர்களுடைய பேச்சு கருத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிற உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா அதிமுக உட்கட்சி விவகாரம், வேலுமணி தங்கமணி எடப்பாடிக்கு சண்டை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா KN நேருக்கும் அன்பில் மகேஷுக்கும் சண்டை, இப்படிலாம் நம்ம விவாதிக்கிறோம். டிவிக்கேல பாருங்கள் புஷி ஆனதுக்கும் அவருக்கு சண்டை, அதையும் விமர்சிக்கிறோம். அப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய விஷயத்தை விமர்சித்து ஆகணும். ஏன் இதை குறிப்பாக சொல்கிறோன்னா இன்றைக்கி குஷ்பு அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக ரொம்ப நிதானமாக அவர் கேட்குறாரு. அந்த கேள்வி நெறியாளர் என்ன கேட்குறாரு, ஏங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் அண்ணாமலை அப்படிங்கிற ஒருவர் வந்ததுக்கு பிறகு பர்சன்டேஜ் ஏறி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு குஷ்பு சொல்கிற பதில் என்னென்னா, இல்லைங்க இலக்கணேசனில் ஆரம்பித்து பொன் ராதாகிருஷ்ணனில் ஆரம்பித்து ராஜாவில் ஆரம்பித்து அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழிசை நோட்டாக்கு கீழே இருக்க கட்சின்னு எல்லாரும் சொல்லும்போது அப்போ கூட அவங்க தேர்தல் பணியாற்றி இன்றைக்கி பிஜேபி இந்த இடத்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் தமிழிசை அவர்கள் தான். தமிழிசைக்கு முன் தமிழிசைக்கு பின் அப்படி சொன்னால் நான் ஏற்றுக்குவேன். ஏன் இந்த கோபம் நம்ம குஷ்பு அவர்களுக்கு வருதுன்னா, குஷ்பு அவர்கள் திமுகவிலேருந்து அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு போய் அதுக்கப்புறம் சட்டனாக ஒரு யூடர்ன் போட்டு மோடியோடைய கொள்கைகள் பிடிச்சிருக்குன்னு ஒரே நேரத்தில் ஞான உதயம் பண்ணி பிஜேபிக்கு வந்தாங்க. பிஜேபியில் வருவதற்கு முன்பு காங்கிரஸில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கரத்தே தியாகராஜனுக்கும் அவங்களுக்கும் நேர்ந்த பயங்கரமான சண்டை. அதேமாதிரி காங்கிரஸில் இருக்கும்போது ராஜா கூட ஒரு பெரிய சண்டை. இப்படி அவங்க சண்டை போட எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சியிலேயே சண்டை போடாத ஆளே இல்லைங்கிற அளவுக்கு விமர்சனங்கள். ஏற்கனவே கருப்பு குறித்து அவர்கள் பேசியதுக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லோரும் கேஸ் போடுறது நமக்கு தெரியும். பல சர்ச்சையான கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருவாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு பேட்டியில் அவங்க என்னை அவமானப்படுத்திட்டாருக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஆவேசமாக பேசிட்டு அந்த ஷூட்டிங் முடிஞ்சோன்னா சிரிப்பாங்க. அது கேமரா ஆஃப் ஆகிடுச்சின்னு நினப்பில் சிரிச்சிருப்பாங்க. அது ஒரு பெரிய விவாத பொருளாச்சு. இப்போ எல்லாம் நடிப்பா அப்படிங்கிற அளவுக்கு. ஏன் இப்போ குஷ்பு அவர்களை பற்றி பேசுகிறேன்னா, இன்றைக்கி பெண்களுக்கு எதிராக பிஜேபி சம்மந்தமான ஸ்டேட்டில் எவ்வளவோ குற்றங்கள் நடக்குது. அப்போல்லாம் வாயை திறக்க மாட்டாங்க அவங்க. ஏன்னா மகளிர் ஆணைய தலைவியாக இருந்தாங்க. அவங்களுடைய செயல்பாடு, மகளிர் ஆணைய தலைவியாக ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறது பிஜேபிக்காரங்களே சொல்லுவாங்க. தொடர்ந்து சர்ச்சைகளை மட்டுமே பேசி கொண்டிருப்பவர். இவரால் பிஜேபிக்கு ஒரு துரும்பு கூட உபயோகம் இல்லை. ஆனாலும் இன்றைக்கி அண்ணாமலை பற்றி கருத்து சொல்வதற்கு இவர்கள் யார் அப்படின்னு இன்றைக்கி அண்ணாமலை ஆதரவாளர்கள் பொங்கி தீக்கிறாங்க. பார்த்துட்ருக்க மக்களுக்கு எனக்கும் அண்ணாமலை மீத கருத்து வேறுபாடு இருக்குது. பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இந்தியா முழுக்க இடி சிபிஐ வச்சு என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கிறது தெரியும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்துக்களுக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு அரசியலை பிஜேபி பண்ணுறாங்கிறதுல என்னுடைய கருத்தில் எனக்கு மாற்றமே இல்லை, பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு செல்வாக்கு வந்தது உண்மை. ஏன் அடிக்கடி உதைக்கு உதை பாருங்கள், ஸ்டாலின் அவர்களை பற்றியும் உதயநிதி அவர்களை பற்றியும் எடப்பாடி பற்றியும் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அப்படின்னு பல பேரை அலற விட்டவர் அவர். அண்ணாமலை இருக்கும்போது பிஜேபியை பற்றி பேசாத நாளே இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே மாதிரி தான் காங்கிரஸில் EVKS இருந்தவர், வாழப்பாடி ராமமூர்த்தி, GK மூப்பனார், இவங்கெல்லாம் இருக்கும்போது காங்கிரஸ் அந்தளவுக்கு வலிமையாக இருக்குது. நானே பார்த்துருக்கேன். உங்கள் EVKS இளங்கோவன்லாம் இருக்கும்போது ஜெயலலிதாமாவை தூங்க விட மாட்டார், ஜெயலலிதாமாவையே. அப்படிப்பட்ட காங்கிரஸ் இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதேமாதிரி பிஜேபியை பார்த்திங்கன்னா கிருபாநிதி இருக்கும்போதும் சரி, நிறைய பேர் இருக்கும்போதும் சரி, இப்போ தமிழிசை அவர்கள் இருக்கும்போதும் அவங்க மட்டும் சொல்லிகிட்டு இருப்பாங்க தாமரை மலர்ந்தேத்திரும். பட் கட்சி வளர்ந்ததான்னா அந்தளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேரலை. தமிழிசை அவர்கள் அந்தளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை. ஆனால் அண்ணாமலை அப்படி இல்லை. பிஜேபி அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அண்ணாமலை அப்படிங்கிற மேலே மக்களுக்கு ஒரு அபிமானம் இருந்தது. அதுக்கு காரணம் என்ன? இன்றைக்கி பிஜேபியில் வந்தால் இன்றைக்கி சாஃப்டாக பேசுவாங்க, இவர் டெரராக பேசினார். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தினமும் பிஜேபியை பற்றி மக்கள் பேச வச்சார். இது ஒரு பெரிய பலம். இதையெல்லாம் மறந்துவிட்டு குஷ்பு திடீர்னு
அண்ணாமலையெல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிறது சரியில்லை ஒன்று. இன்னொன்று, இப்போ அண்ணாமலை அவர்கள் மீது இன்றைக்கி குஷ்புக்கு ஏன் கோபம்? ஏன்னா குஷ்பு என்ன சொல்கிறாங்கன்னா, வானதி சீனிவாசன், தமிழிசை இவங்க உழைப்பை வந்து மறுக்க முடியாது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, குஷ்பு, வானதி சீனிவாசன், தமிழிசை, நம்ம இவங்க விஜயதாரணி இவங்களை எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுருந்தார் அண்ணாமலை. குஷ்பு இவங்களெல்லாம் ஓரங்கட்டி வச்சதுக்கு என்ன காரணம்? ஏற்கனவே திமுக கூட ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்காங்க நம்ம தமிழிசை. அதே மாதிரி அதிமுக வேலுமணியோட ஒரு டீலிங்கில் இருக்காங்க வானதி. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை. ஏன்னா அண்ணம்மாங்க தம்பிம்மாங்க. அண்ணாமலை அப்படிலாம் இல்லை, சண்டைன்னா சண்டை. அதனால தான் அண்ணாமலை மீது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவ்வளோ கோவம். இப்போ கூட நம்ம சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணி சேர்ந்ததுனால தான் அண்ணாமலையை தள்ளி வச்சுருக்காங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு பிஜேபியுடைய செல்வாக்கு எப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் இல்லை. இதே அண்ணாமலை இருந்திருந்தால் இந்நேரம் அந்த எப்படி சொல்கிறது, பிஜேபி பற்றியே பேசி அந்த ஆர்ப்பாட்டம். இன்னொன்று, பிஜேபியை பற்றி மக்கள் பேசக்கூடிய விஷயம், பிஜேபின்னு மக்கள் பேசுனாங்க, அது வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. உண்மை தான். அது நயினாருடைய ஸ்டைலாக இருக்கலாம். ஆனால் அண்ணாமலை இருக்கும்போது இருந்த வளர்ச்சி இப்போது இல்லை. பிஜேபி ஹைகமாண்ட் என்ன நினைக்குது? கட்சி தான் முக்கியம், தனிநபரை வளர்த்து விட மாட்டாங்க. தனிநபரை வளர்த்து விட்டால் சிக்கல்னால தான் அண்ணாமலைக்கு எந்த பதவியும் கொடுக்காம அப்படியே வச்சுருக்காங்க. இது அண்ணாமலைக்கும் தெரியும், அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் தெரியும். இன்னும் அண்ணாமலையுடைய நிலைமை என்ன, எவ்வளோ கட்சிக்காக கஷ்டப்பட்ட ஒருத்தரை இன்றைக்கி பிஜேபி தூக்கி போட்டுருச்சு. பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க பிஜேபி ஜெய் பாரத் மாதாக்கு ஜெயங்கிறீங்க. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறோம், அண்ணாமலை பங்களிப்பு பண்ணாரா இல்லையா? ஏன் அவங்கள ஒதுக்கி வச்சுருக்காங்க? அப்போ பிஜேபி வந்து பண்ணுறது தப்பாக இல்லையா? மற்ற கட்சியில் மட்டும் நம்ம பேசுகிறோம்ல, இதை பற்றி நம்ம பேசணும். இதுக்கு பதில் சொன்ன அண்ணாமலை சொல்கிறேன். இன்னொன்று சொல்கிறாங்க குஷ்பு, அண்ணாமலை வந்து வாக்கு சதவீதத்தை உயர்த்திட்டார் அப்படிலாம் சொல்கிறீங்க. அவரே ஜெயிக்கலையேங்க, ஜெயிக்கிற குதிரை மேலே தானேங்க பணம் கட்டுவோம். இப்போ தேவையில்லாமல் ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு பின்னால் இருந்து இயக்குபவர்கள் யார்? வானதியிலேருந்து ஆரம்பித்து பல பேர். இன்னும் குறிப்பாக சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து அண்ணாமலை இதுக்கு பதில் சொல்லும்போது, இல்லைங்க, குஷ்புவுடைய கருத்து வந்து அவருடைய கருத்தாக இருக்கலாம், இன்னொரு 10 வருஷம் கழித்து காலம் தான் முடிவு செய்யும் அப்படின்னு அதோடு நிறுத்திக்கிட்டார். எப்படி இருந்தாலும் இந்த சண்டை இப்போது தேவையில்லாதது. இப்போ திமுக அதிமுக இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல அடிச்சுட்டுருக்காங்கப்பா, நீங்களே உங்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க அப்படின்ட்டு குஷ்பு தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்களை பேசி கொண்டு வருகிறார். அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன கோவம்னா, நம்ம ஒரு பெரிய, ஏன்னா மகளிர் ஆணைய தலைவி பதவி உங்களுக்கு முதலே கிடச்சிருக்கணும். அண்ணாமலை வந்து தான் அவங்க கட்சி பணியே ஆற்ற மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், போன எம்பி எலெக்ஷனில் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு மற்ற அலுவல்கள் இருக்குது, அதனால் கட்சி பணியிலேருந்து ஒதுங்கிக்கிறேன்னு ஒரு லெட்டர் வேணால் கொடுத்தாங்க. ஆனால் ஆந்திராவில் போய் வேறு யாருக்கோ ஒரு எம்பிக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. இதான் குஷ்பு. ஏன்னா அவங்களுக்கு என்ன கோவம்னா, அவங்கள தலைவராக்கணும், மாநில தலைவராக்கணுங்கிற கோவம் இருந்தது. மறுபடியும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்குது. மற்ற விஷயங்களை பேசும்போது இதை பேசியே ஆக வேண்டும். இப்போவும் சொல்கிறோம், அண்ணாமலை மீது நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் அவர் பண்ண தாக்கம், பிஜேபியை வளர்ப்பதற்கு அவர் எடுத்த முயற்சி, ஏதோ ஒன்று பண்ணி பிஜேபியை இன்றைக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அண்ணாமலை தான் காரணம். அவர் தனியாக வார் ரூம் வச்சுருந்தார், அவருக்குன்னு ஆதரவாளர்கள் வச்சுருந்தாருன்னா யார் தான் வைக்கல? அல்டிமேட்டாக நாங்கள் கட்சியை வளர்க்கணும், அந்த வேலையை கரெக்டாக பண்ணார். என்ன ஒன்று, அவர் வந்து எஸ்வி சேகர்லேருந்து பல பேரை, சுப்பிரமணிய சாமி சொல்லிக்கிட்டே போகலாம், ஒரு பிராமின் லாபி அப்படிங்கிறத உடைச்சார் அண்ணாமலை. அதுவும் அவங்களுக்கு கோபம், யாரா இருந்து திடீர்னு வந்து எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டாரே அங்கிற கோபம் இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அண்ணாமலையை கார்னர் பண்ண ட்ரை பண்ணாங்க. கரெக்டாக வந்து அந்த கூட்டணி பிரச்சனையில் அவரை ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அப்படிங்கன்னா இன்றைக்கும் அந்த ஒரு ஆதரவு இருக்குங்கிறத மறுக்க முடியாது. தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.